சங்கீதம் 143:4. சங்கீதம் 143:4 வேகமாக வாசிப்போம். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஏன் நம்ம இருதயம் சோர்ந்து போகுதான்? ஏன்னா ஒவ்வொருவருக்கும் கட்டப்பையா அள்ளிட்டு போகிற அளவுக்கு பிரச்சனை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்டெய்னர் லாரியில் ஏற்றுற அளவுக்கு சஞ்சலம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ட்ரெயினே விடலாம், சிறப்பு ரயிலே விடலாம், சிறப்பு ரயிலே விடலாம். அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு இக்கட்டுகள், அவ்வளவு சஞ்சலங்கள், நெருக்கங்கள், தேவைகள், ஏமாற்றங்கள் இவ்வளவு நம்மக்கிட்ட இருக்கு. அதனால என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். ஆங்கிலத்தில் வருகிறது, ஐ ஆம் ரெடி டு கிவ் அப். நான் விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு தாவீது சொல்கிறான். இனிமேல் என்னால் போராட முடியாது, இதுக்கு மேலே என்னால் என் குடும்பத்தை நடத்த முடியாது, இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஐ ஆம் ரெடி டு கிவ் அப், நான் விட்டு கொடுக்க தயாராயிட்டேன் அப்படின்னு யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகத்தான் பேசுகிறார். என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது, ஐ ஆம் லாசிங் மை கரேஜ். என் தைரியத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்தில் தைரியமாகத்தான் இருந்தேன், ஸ்டார்டிங்கில் தைரியமாகத்தான் இருந்தேன், ஆனால் இப்போ என் தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 143:3 வாசிங்க. தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் இருளில் இருக்க பண்ணுகிறான். வெகு காலத்துக்கு முன்னாடி மரிச்சவங்க எங்க இருப்பாங்க? கல்லறைக்குள்ள. 6 மாசத்துக்கு முன்னாடி மரிச்சவங்க இப்ப கல்லறைக்குள்ள எப்படி இருப்பாங்க? பான்ஸ் பவுடர் இருக்குமா? மினுக்குறோமே அந்த தோல் இருக்குமா? வளர்க்குறோமே அந்த நகம் இருக்குமா? சீவரோமே அந்த முடி இருக்குமா? எப்படி இருக்கும்? வெறும் எலும்பு தான் இருக்கும். எவ்வளோ என்ன இருக்கும்? வெறும் எலும்பு தான் இருக்கும். தாவீது சொல்லுகிறான், என் லைஃப் எல்லாமே வெறும் எலும்பு கூட தான் இருக்கு. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து, வசனம் எப்படி இருக்குவாங்க, என் பிராணனை தரையிலே நசுக்கி அழுத்தி என்ன ஒரு எலும்பு கூட போல ஆக்கி வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ள இருக்கிறேன். எலும்பு கூடுக்கு ஃபீலிங்ஸ் உண்டா? சொல்லுங்க. எலும்பு கூடு நீங்கள் ஹாய் சொன்னால் திருப்பி சொல்லுமா? எலும்பு கூடுக்கு ஃபீலிங்ஸும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது, நோ என்ஜாய்மெண்ட். எலும்பு கூட இருந்துச்சு டான்ஸ் ஆடுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, செத்த பயலை அப்படிமா. என்ன பயலை? இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஏன் செத்த போன மாதிரி இருக்கிற அப்படிம்பாங்க. வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம், ஆனால் நம்ம எப்படி தான் இருப்போம்? எலும்பு கூடு மாதிரி தான் இருப்போம். தாவீது அப்படி தான் சொல்லுகிறேன், நான் உயிரோட தான் இருக்கிறேன், ஆனால் நான் கல்லறைக்குள்ளே இருக்கிறது போல தான் என் வாழ்க்கை இருக்குது. சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன், என்னுடைய அலுவல்களை செய்கிறேன், மற்ற காரியங்களை பண்ணுகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை கல்லறைக்குள்ளே இருக்கிற ஒரு பொணத்தை விட மோசமாக தான் இருக்குது. அப்படி தான் பிசாசு என்னை ட்ரீட் பண்ணி என்னை வேதனைக்குள்ளே கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். இப்படி இருக்கும் நம்மை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் விட்டுறலான்னு இருக்கலாம், உங்கள் தைரியம் குறைந்து கொண்டே போகலாம். ஒரு எலும்பு கூடை போல சத்துரு உங்களை தொடர்ந்து பிடிக்கும். சில வியாதி நம்மளை என்ன செய்யுது? தொடர்ந்து பிடிக்குது, பின்னாடி விரட்டி விரட்டி வருது. லோன் காரனை விட ஃபாஸ்ட்டாக வியாதி என்ன செய்யுது? 1 போனால் 1, 2 போனால் 4. நாம் ஆசீர்வாதத்தில் பெருகிறோம் இல்லையே, வியாதி சும்மா தக்கன்னு என்ன செய்யுது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சந்தோஷம் கூடுதோ இல்லையோ, வாரம் வாரம் அளவெடுத்து செஞ்ச மாதிரி வேதனை மட்டும் என்ன செஞ்சிருது? வந்துடுது. நீங்கள் அமைதியாக இருக்கிற பார்த்தா எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்க போல, யாருக்குமே பிரச்சனையே இல்லாத மாதிரி ஜம்முன்னு என்ன செஞ்சுருக்கிறீங்க? சரி, பரவாயில்ல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற நம்மை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, வார்த்தை தான் முக்கியம். சொல்லுங்க, வார்த்தை தான் முக்கியம். வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வேர்டு, நெக்ஸ்ட் மிராக்கிள். அதுதான் பைபிள். ஆமென். முதலாவது கர்த்தர் வார்த்தை அனுப்புவார், இரண்டாவது அற்புதத்தை அனுப்புவார். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, முதலாவது வார்த்தை, இரண்டாவது அற்புதம். முதலாவது வார்த்தை, இரண்டாவது அற்புதம். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை தான் பைபிள். வசனத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
சங்கீதம் 119:14 வாசிங்க வேகமா. சங்கீதம் 119:14. திரளான செல்வத்தில் கலிகூறுவதைப் போல நான் உம்முடைய சாட்சிகளின் வழியில் கலிகூறுகிறேன். ஆங்கிலத்தில் வருகிறது, மற்றவங்க அவங்க ரிச்சஸ்ல, அவங்க செல்வத்தில், அவங்க சொத்துல, அவங்க வீடுல சந்தோஷப்படுறதை காட்டிலும் நான் உங்க வசனத்தின் மேல சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க விதைச்சு 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்தா எவ்வளவு கொண்டாடுவீங்க? அதை காட்டிலும் பைபிள் வசனம் மேன்மையானது. சங்கீதம் 119:18 வாசிங்க. பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தல். அப்போ வேதத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு வேதத்தில்? அதிசயம் இருக்கு. பைபிள் வார்த்தை தான் அதிசயம். பைபிள் வசனம் தான் அதிசயம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஃபர்ஸ்ட் பிள்ளைய கொடுக்கல, ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் வரும், அப்புறம் தான் அற்புதம் வரும். 41வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 119:41. கர்த்தாவே எதின்படி வருவதாக? வாக்கின்படி, உங்க வார்த்தையின்படி, உங்க தயவும், உங்க அன்பும், உங்க ரட்சிப்பு, உங்க வல்லமை, உங்க விடுதலை எனக்கு வருவதாக. அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? வார்த்தை வர வேண்டும். எத்தனை பேருக்கு வார்த்தை கிடைச்சிருக்கு? எத்தனை பேர் இந்த வாரத்தில் நல்ல பைபிள் வாசிச்சீங்க? எத்தனை பேர் மற்றவங்க வார்த்தையை ரொம்ப தியானிச்சிங்க? பரவாயில்ல, விவரமாக தான் இருக்கீங்க. நாம் தியானிக்க வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை. நாம் கனம் கொடுக்க வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கனம் கொடுக்க வேண்டியது யாருடைய வார்த்தை? உங்கள் வீட்டில் ஸ்கூல் பிள்ளைங்க போகிற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஸ்கூல் பேக் இருக்குது, பக்கத்தில் கத்திரிக்காய் மூட்டை இருக்குது. என்ன இருக்குது? ஒன்று ஸ்கூல் பேக்கு, இன்னொன்று இப்போ ரெஜிஸ் வேகமாக போய் கத்திரிக்காய் மூட்டை தூக்கிட்டு என்ன செய்கிறான்? அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டான். இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு ஒரு திட்ட போட்டு, ஒரு அந்நிய பாஷை பேசி, ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அவனை என்ன செய்யறது? திட்டி மூடைய வையில அந்த பேக் என்ன செஞ்சுட்டு போ, எடுத்துட்டு போ. இந்த வாரத்தில் எத்தனை கத்திரிக்காய் மூடை நீங்கள் தூக்குனீங்க? இந்த வாரத்தில் எத்தனை கத்திரிக்காய் மூடை நாம தூக்கணும்? ஆண்டவர் வார்த்தையை விட்டுட்டு பிசாசு வார்த்தையையோ மனுஷனுடைய வார்த்தையையோ மனதில் போட்டு சிந்திச்ச எல்லாருமே பக்கத்தில் சொல்லுங்க, கத்திரிக்காய் மூடையத்தான் தூக்குனீங்க. சொல்லுங்க, கத்திரிக்காய் மூடையத்தான். ஓகே பாஸ்டர், அடுத்த வாரம் தூக்க மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. எனவே தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிற வார்த்தையை நம்ம ஒரு 1/4 மணி நேரம் தான், சரிங்களா? நம்ம திருவிருந்தனால கொஞ்சம் டைமாக, ஆனால் கவலைப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த செய்தியை முடிச்சிருவேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாகவே உங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சஞ்சலம், நெருக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க? கையெல்லாம் தூக்க வேண்டாம் எல்லாருக்குமே. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், பொய் சொல்லாமல் பதில் சொல்லணும், சரிங்களா? கேள்வி கேட்கலாமா? ஒருவேளை பைபிளில் ஒரு வசனம் இருக்குன்னு வச்சுக்கோம். என்ன வசனம் தெரியுமா? இப்போ மார்க் 17:18 ஒரு வசனம் இருக்குது. மார்க்கு தேடிடாதீங்க, இப்போ மார்க் 16 வரைக்கும் தான் உண்டு. அது என்ன வசனம்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மிகவும் வேதனையாக இருந்தால் நீ தற்கொலை செய்து கொள்ளலாம். தற்கொலை செய்தால் கவலைப்படாதே, நீ பரலோகத்துக்கு வந்து விடுவாய். ஆமேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் செஞ்சிருப்பீங்க? வசனம் சொல்லுது. நான் சொல்ற கேள்வி உங்களுக்கு புரியலையா? வசனம், ஒருவேளை வசனம் இருக்கு, அப்படி இருக்காது. வசனம் சொல்லுது, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, தற்கொலை செஞ்சா பரலோகம் போயிடலாம்ப்பா. ஒருவேளை உனக்கு வாழ்க்கை கசப்பா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிக்கோ, நீ எங்க வந்துடுவேன் அப்படின்னு ஒருவேளை வசனம் இருக்கு. அது போக நிறைய வசனம் இருக்கு. நீ ஸ்ட்ராங்கா இரு, பாவத்தை விட்டு ஓடு, கவலை நேரத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அதெல்லாம் சந்தோஷம்தான். ஒருவேளை அப்படி ஒரு வசனம் இருக்கு, தற்கொலை செஞ்சாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னு இருக்கு. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் செஞ்சிருப்பீங்க? யாருமே செஞ்சிருக்க மாட்டீங்களோ? வாழ்ந்துருப்பீங்களோ? எப்பா என்ன பண்ணியிருப்பீங்க? இங்கே வாழ்ந்து இப்போ ஏன் நம்ம நிறைய பேர் செய்யாமல் இருக்கோம்னா, தற்கொலை செஞ்சால் எங்கே போயிடுவோம்? அது ஒன்றுக்காக தான் நிறைய கேஸுக்கு உயிரோட சுற்றிக்கிட்டு இருக்கு. கையை தூக்கலை, ஆனால் நிறைய பாடி எதுக்கு செஞ்சால் நரகத்துக்கு போயிடுவோம். நான் சொன்னேன், பைபிள் வசனமே சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? அப்பா இந்த இவனோட மாரடிக்கிறதுக்கு, இவரோட மாரடிக்கிறதுக்கு, இந்த கழுதையோட மாரடிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? முதலாவது கயிறை வாங்குவோம். எல்லாருக்குமே அப்போ சாகணுங்கிற எண்ணம் இருக்குது, அந்த அளவுக்கு சஞ்சலம் இருக்குது. தாவீது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆத்துமாவும் மண்ணில் போட்டு நசுக்கி வச்ச மாதிரி தான். நல்ல வேளை அப்படி வசனம் கிடையாது. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக
சாக வேண்டும் என்று சொல்லி இருக்கிற நொந்து போய் இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 12:1 வாசிங்க. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி தேசத்தையும் இனத்தையும் புறப்பட்டு போ. ஒரு தேசத்துக்கு போக சொல்றாரு. 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்ற. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரே ஒரு வார்த்தையால தான் தட்டப்பட்டு எழுப்பப்பட்டு இன்னைக்கு சிங்கம் போல கர்ஜித்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். நீங்களும் விதிவிலக்கல்ல. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கருத்தோட கேட்டீங்கன்னா நீங்களும் சிங்கமா மாறலாம். பக்கத்துல சொல்லுங்க, நீ பூனை இல்ல சிங்கம். சொல்லுங்க, நீ பூனை கிடையாது, சிங்கம். இந்த மெசேஜை நல்லா கவனிங்க. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். எந்த தேசம்? ஆண்டவர் எந்த தேசத்தை குறித்து பேசுகிறார்? எல்லாரும் சொல்லுங்க, கானான் தேசம். கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? என்னாகமம் 13:27 ஒரு ஆள் வாசிங்க. இன்னொரு ஆள் யாத்திராகமம் 3:8 எடுத்து வைங்க. இன்னொரு ஆள் உபாகமம் 11:12. என்னாகமம் 13:27 நோக்கி போய் வந்தோம். போதும். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். யாத்திராகமம் 3:8. நலமும் விசாலமான தேசம். முதலாவது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமான தேசம். உபாகமம் 11:12. போதும். கர்த்தர் விசாரிக்கும் தேசம். உபாகமம் 11:10 வாசிங்க. வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும் தேசம். அடுத்து எதிரிகளிடமிருந்து விடுதலையை கொடுத்த தேசம். எகிப்தில இருந்து எங்க வந்திருக்காங்க? கானான் தேசத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கும் தான். ஆனா அந்த தேசம் எப்படி இருக்குமா? உபாகமம் என்னாகமம் 13:23 வாசிங்க. மலைகளும் பள்ளத்தாக்கு இருக்குதான், மேடு பள்ளம் இருக்குதான். ஆனா என்னாகமம் 13:23 வாசிங்க. ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை குலையை அறுத்தார்கள். ஒரு திராட்சை குலைய ஒரு கம்ப சொருவி எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தாங்களா? மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். ஆனா அதை போல செழிப்பான தேசம் இல்ல. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. பாடுங்க. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. போதும். அல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டம் தான். மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்தது தான். ஆனா வசனம் சொல்லுது, அந்த தேசத்துல மலையும் பள்ளத்தாக்கும் இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ, 2 பேர் ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு போற அளவுக்கு அங்க திராட்சை பழம் செழிச்சு தொங்குதான். நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் அந்த இமேஜை காட்டுறேன். உண்மையாகவே இஸ்ரவேல் தேசத்துல திராட்சை பழம் அப்படிதான் இருக்கும். ஒரு கொலையை நம்ம ஊர்ல இப்படி தூக்கிடுறோம். இப்படி தூக்கி அண்ணே ஒரு 1/4 கிலோ போடுங்க, என்ன செஞ்சிடறோம்? கருப்பு திராட்சை ஒரு 1/2 கிலோ போடுங்க, இப்படி தூக்கிடுறோம். அங்க ஒரு கொலை எப்படி தூக்கணுமா? 2 பேர் அப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒரே கொலையாக இருக்குமா. இப்பேற்பட்ட தேசத்தை ஆண்டவர் ஆதியாகமம் 12:7 சொல்றாரு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். யாருக்கு சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து. இப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமுமான தேசம், கர்த்தர் விசாரிக்கும் தேசம், ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும் தேசம், எதிரிகளிடம் இருந்து விடுதலையை கொடுத்த தேசம், மலையும் பள்ளத்தாக்கு இருக்குதான், ஆனாலும் செழிப்பான தேசம். இப்படி 6 ஆசீர்வாதங்களை கொண்ட இந்த தேசத்தை ஆபிரகாமே உன் தலைமுறைக்கு, உன் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க போறேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவ தெய்வம் நம்புறீங்களா? அவர் உங்க பாவத்தை மன்னிச்சார் நம்புறீங்களா? அவர் தான் நம்மளை பரலோகம் கொண்டு போறார் நம்புறீங்களா? அவர் தான் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், இனி என் வாழ்க்கையில ஒத்த ரூபானாலும் இயேசு தான் தரணும் நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்படி நீங்க இயேசுவை நம்புனீங்கன்னா கலாத்தியர் 3:29 வாசிங்க. கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். if you belong to Christ or if you believe in Christ, நீங்க இயேசுவை நம்பினாலோ அல்லது இயேசப்பாவை பிடிச்சு கொண்டாலோ நீங்க யாருடைய சந்ததியா? சொல்லுங்க, யாருடைய சந்ததி?
யாருடைய சந்ததி? யூனிசெக் அவங்க அப்பா பேர் என்னது? நீங்க துரைராஜ் சந்ததியா ஆபிரகாம் சந்ததியா? இந்த உலகத்தின்படி நீங்க துரைராஜ் சந்ததி, ஆனா ஆவிக்குரிய உலகத்துல சந்ததி. சாம் உங்க அப்பா பேர் என்னது? ஏசுராஜ். நீ ஏசுராஜுடைய பிள்ளையா ஏசப்பா பிள்ளையா? பரவாயில்ல, அதுவும் ஏசுராஜ் வந்துருச்சு. என்ன பாஸ்டர் இப்படி கேட்குறீங்க? நான் பாட்டு சொல்லிட்டு போய் எங்கள் அப்பா வீட்டில் போய் ஊமை குத்து குத்திடக்கூடாது. ஏன்டா நீ என்ன அப்பான்னு சொல்ல மாட்டி, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நல்ல டேடி உனக்கு, சரியா? ஆமென். இயேசுவன் நம்புகிற நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததி. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. அடுத்த வசனத்தில் அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, நீங்க சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். சுதந்திரர்னா நீங்க ஆபிரகாமுக்கு வாரிசு. யாருக்கு வாரிசு? உங்க அப்பா அம்மாவுக்கு வாரிசோ இல்லையோ, நீங்க யாருக்கு வாரிசு? ஆபிரகாமுக்கு வாரிசு. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு வாரிசு. அப்போ நமக்கு தான் ஆண்டவர் அந்த தேசத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆதியாகமம் 15:21 வாசிங்க. 15:21. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். என்ன செஞ்சேன்? கொடுப்பேன் அங்க சொன்னார். இப்ப என்ன செஞ்சிட்டாரு? ஆல்ரெடி ஐ ஹேவ் given. ஏற்கனவே நான் கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. இப்போ தேசம்னா என்னன்னு கவனிக்க போறோம். நல்லா கவனிங்க. ஒரு 5 நிமிடம் தான், நச்சுன்னு கேட்டுட்டு பச்சக்குன்னு பிடிச்சுக்கோங்க வார்த்தையை. ஆமென். தேசம் என்றால் பழைய ஏற்பாடுல நாடு அல்லது இடம். புதிய ஏற்பாட்டில் நமக்கு தருகிற வாழ்க்கை தான் தேசம். அல்லேலூயா. கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார்னா பழைய ஏற்பாட்டு நாட்களில் இஸ்ரவேல் நாட்டையே கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி தாரார் தெரியுமா? கானான் வாழ்க்கையே உங்களுக்கு தாரார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தான் கானான் தேசம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை தான் கானான் தேசம். அப்போ எப்படி மாறப்போகிறது? என்னுடைய வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையாக மாறப்போகிறது. அல்லேலூயா. பாஸ்டர், பாலும் தேனும் ஓடுறதுனா என்னது பாஸ்டர்? நம்ம ஊரில் பஸ் ஓடுது, வேன் ஓடுது, கார் ஓடுது, மழை பெஞ்சா ஓடையில் தண்ணி ஓடுது. அது என்ன பாஸ்டர்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த தேசத்தில் எது விளைஞ்சாலும் செழிப்பாகத்தான் இருக்கும். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊர்லேயே ஒவ்வொரு இடத்துக்கும் காய்கறிகள், நம்ம ஊரில் ஆப்பிள் மரம் வச்சா வருமா? இந்த கரிசக்காட்டில் கொய்யா மரம் வச்சாலே வரமாட்டேங்கி. நானும் 3 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1/2 இன்ச்சு மேலே போக மாட்டேங்கி. இந்த செடிகள்லாம் நான் வரும்போது வச்சது, தண்ணி ஊற்றி தொலைஞ்சாலும் என்ன செய்ய மாட்டேங்கி, மேலே ஏறி வரமாட்டேங்கி. ஆப்பிள் வளருவதற்கு ஒரு இடம் இருக்குது, பீன்ஸ் நல்லா வளருவதற்கு ஒரு இடம் இருக்குது, கேரட் நல்லா வளருவதற்கு ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி இஸ்ரவேல் தேசத்தில் அங்கே எது விளைந்தாலும் செழிப்பாக இருக்குமா. ஆங்கிலத்தில் வருகிறது a land filled with many good things. அந்த கானான் தேசத்தில் நிறைய நல்ல 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 காரியங்கள் விளைஞ்சு கிடக்குதான். நாம் பாவம் பாலா போன பாமாயில் தின்னு உடம்பு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கெடுத்துக்கிட்டு இருக்கோம். கானான் தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் ஆலிவ் ஆயில் ஒன்று இருக்குது, ஒலிவ எண்ணெய். நீங்கள் போய் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டு பாருங்கள், 1 லிட்டர் பாட்டில் குறைஞ்சது 2000 ரூபா, 1500 ரூபா சொல்லுவாங்க. நம்ம 1 லிட்டர் பாமாயில் எவ்வளோ சொல்லுங்க தாய்? 25 ரூபா. கடையில் ஜெயக்குமார் அக்கா கடையில் பாமாயில் 120 ரூபாவா? 70 ரூபா தானே? சரி, ஓகே. காஸ்ட்லியான பாமாயிலா? ஒலிவ எண்ணெய் 1 லிட்டர் கிட்டத்தட்ட 1500 ரூபா, 2000 ரூபா. நல்ல குவாலிட்டியான 3000 ரூபா இருக்கும். அந்த ஒலிவ எண்ணெயில் கவனிங்க, அந்த ஒலிவ எண்ணெயில் ஒரு கொலஸ்ட்ராலும் கிடையாது, கெட்ட கொழுப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேசம். ஹல்லேலூயா. இப்போ அதை நமக்கு அப்படி கன்வெர்ட் பண்ணுனா நம்ம வாழ்க்கையும் நிறைய நன்மைகள் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா நம்மளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியே, இன்று முதல் நம்முடைய வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாறும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்ப. அல்லேலூயா. 2வது நலமும் விசாலமுமான நலம், குட் திங்ஸ். அப்புறம் ஸ்பேசியஸ் லேண்டா. எப்படியா? 1/2 சென்ட் வாங்குறதுக்கே நாக்கு தள்ளிடுது. 3/4 சென்ட்டை கெட்டி எழுப்புறதுக்கே. எகிப்து தேசத்தில் செத்து போன மன்னர்களுக்காக பெரிய பெரிய பிரமிடுகள் என்ன செய்கிறாங்க? கட்டுறாங்க. நமக்கு ஒரு வீடு கட்ட நாக்கு தள்ளிடுது. அங்கே நாக்கு தள்ளணுக்காக அவ்வளோ பெரிய பிரமிடு, அவ்வளோ பெரிய பிரமிடு. நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்கிற வீட்டை கட்டி எழுப்புறதுக்குள்ளே அப்பப்பா அம்மம்மா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை, நாக்கு வெளியே வந்து குதிச்சு ஓடுகிற அளவுக்கு பிரச்சனை.
வேதவசனம் சொல்லுகிறது நலமும் விசாலமுமான வாழ்க்கை. சொல்லுங்க, என் வாழ்க்கை இனி நலமும் விசாலமுமாக இருக்கும். ஹல்லேலூயா. பாஸ்டர், அது ஆபிரகாமுக்கு தானே. வேதவசனம் சொல்லுது நாம் தான் ஆபிரகாமின். சரி, அது நான் எனக்கு எப்படி கிடைக்கும்? நாம் ஆபிரகாமுக்கு வாரிசு. வாரிசுனா என்னங்க சொல்லுங்க? வாரிசுனா என்ன அர்த்தம்? அப்பாவுக்கு இருக்கிறது அதுதாங்க வாரிசு. பெண் பிள்ளைகள் எப்பவுமே கவலைப்படுவாங்க, ஐயோ நான் வாரிசு. கவலைப்படாதீங்க, ஆபிரகாமுக்கு நீங்க வாரிசு. உங்க நைனா தாராரோ இல்லையோ, பக்கத்தில் சொல்லுங்க, உங்க நைனா பரலோக நைனா. எங்க பைபிள் காலேஜ் சொல்லுவார் பிரின்சிபல், பரலோக நைனா அவர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அதை வாங்கினா நாம போக மாட்டோம் வீணா. ஆமென். அவருக்கு வாரிசு நாம் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையாக மாறும். நலமும் விசாலமுமான வாழ்க்கையாக. மூணாவது, கர்த்தர் விசாரிக்கும் தேசம். ஹல்லேலூயா. பேதுரு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே. இதை மனசுல வச்சுதான் பேதுரு எழுதுகிறார். கானான் தேசத்தையே ஆண்டவர் விசாரிப்பாருனா, கானான் நாட்டை ஆண்டவர் விசாரிப்பாருனா, இயேசு கிறிஸ்துவை நம்பி ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் விசாரிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் யாருமே இல்லை, துணைக்கு யாருமே இல்லை, யாரும் வரமாட்டிக்காங்க. பக்கத்தில் கேளுங்க, வந்தா மட்டும் என்ன பண்ணிடுவீங்களா? நரேந்திர மோடிக்கு போய் போட்டி போட்டி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவீங்களா? இங்கே தானே கிடக்க போறோம். மனுஷங்களை வேதவசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அவனை ஒரு பொருட்டாவே நினைக்காதீங்க. கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நமக்கு நலம். ஹல்லேலூயா. கர்த்தர் விசாரிப்பார். ஆமென். கர்த்தர் வழக்க கையில் எடுத்தாருன்னா சும்மா இருக்க முடியாது. அவர் உங்களுக்காக வழக்காடுவார். நீங்க சும்மா இருங்க. அவர் உங்களுக்காக பேசுவார். அவர் உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பார். நீங்க சொந்த பலத்தில் பார்வோன்ட்டு போய் போட்டிட்டீங்கன்னா மூக்கு வாக்கில் குத்தி அனுப்பிடுவான். பார்வோன் ரதம் வருது, பார்வோன் என்ன நெஞ்சில ஏறிடும் ரதம். எங்கே ஏறிடும்? நாமும் போட்டு போயிடும் உங்களுக்கு. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பார்வோனை ஒரு திரி அணைவது போல தண்ணியில் அமுக்குவார். ஹல்லேலூயா. நாலாவது, அந்த தேசம் எகிப்து தேசம் மாதிரி இருக்காதான். மலைகளும் பள்ளத்தாக்குகள். எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? ஒரு பெரிய நைல் நதியை எகிப்து வழியாக என்ன செய்யுது? ஓடுது. அவங்க எகிப்து நாட்டுக்கிட்டையே அவங்க வீடு வரைக்கும் வாய்க்கால் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ஏரியா வரைக்கும் தண்ணீர். கீரை எந்த இடத்துலங்க போடுவாங்க சொல்லுங்க? பாத்திலையா? அப்பா, கீரை எங்க போடுவாங்க? எந்த மாதிரி இடம்? கரிசக்காட்டில் போடுவாங்களா? நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல தான் என்ன செய்வாங்க? நீ எகிப்துல கீரைகளை என்ன செஞ்சு வந்த? ஆனா இது அப்படிப்பட்ட தேசம் இல்லப்பா. மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். என்ன அர்த்தம்? வானத்தின் மலையை புரியுற மாதிரி சொல்லணும்னா, வானம் பார்த்த பூமி. ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாருன்னா, நீங்க அவரைத்தான் நம்பி இருக்கணும் அப்படி பண்ணாரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கொடைக்கானலை தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஒரு கேரளாவை தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஒரு சுவிட்சர்லாந்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏன் அந்த பாலைவனமான அந்த பாலைவனமான இஸ்ரவேல் தேசத்தை தேர்ந்தெடுத்தார்னா, அப்பந்தான் நம்ம அண்ணாந்து அவரை பார்ப்போம். ஆமென். உங்களுக்கு உரிய கதவுகள் அடைக்கப்படும் பொழுதுதான் நீங்க அவரை நோக்கி பார்ப்பீங்க. அல்லேலூயா. இல்ல அவர் உதவிடுவாரு, அவர் பண்ணிடுவாரு, இவர் செஞ்சிருவாரு, எந்த உதவியுமே இல்லைன்னு சொன்னா எலியா காகத்துக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமென். வீட்டில் இருக்கும்போது உருட்டிடலாம், பிரட்டிடலாம், ரொட்டேட் பண்ணிடலாம். பாலைவனத்தில் தான் என்ன செய்ய முடியும்? கர்த்தரைத்தான் நோக்கி பார்க்கணும். ஆமென். அப்போ மழையை ஏற்ற நேரத்திலே தருகிற வாழ்க்கை. ஆமென். பரிசுத்த மழை பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்யும். நம்ம லைஃப்பில் எந்தெந்த குறைவுகள் இருக்கோ அந்த மழை நம்ம வாழ்க்கையில் பெய்யும். நம்மாழ்வார் இப்படியாக சொல்கிறார், தண்ணீரை பூமியிலே தேடாதே, வானத்திலே பெற்றுக்கொள். நான் சொல்கிறது புரியுதா? தண்ணி என்ன செய்யாதே, பூமியில தேடாதே, வானத்திலே. என்ன அர்த்தம்? வானத்திலிருந்து மழை பொழியும் பொழுது உன் வீட்டில் ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டியை போட்டு தண்ணியை ஃபுல்லாக பூமியில் என்ன செஞ்சிரு, இறக்கிரு. அப்புறம் ஒரு போர் போட்டால் உனக்கு காலத்துக்கு தண்ணி என்ன செய்யாது, குறையாது. நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 பைப்பு கொடுத்து வச்சிருக்கிறோம். பிரதிஷ்டைக்கு முன்னாடி மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஜம்முன்னு என்ன செய்யும்? நம்ம சர்ச்சு மேலே பெய்கிற மழையே வாழ்க்கைக்கு போதுமான தண்ணி நமக்கு கிடைச்சிடும். என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தை பூமியில் தேடாத, கர்த்தரிட பார்த்துரு. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படாது. அது எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும், பாஸ்டர் ஏன் பிரச்சனையை பற்றி உமக்கு தெரியாது ஐயா, நான் இந்த வாரத்தில் எந்த கண்ணீரில் வந்தேன்னு உமக்கு தெரியாது ஐயா, எனக்கும் தெரிய வேண்டாம் ஐயா, ஏசப்பாக்கு தெரியும் ஐயா. ஆமென். உன் உட்கார்தலையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதே அறிந்திருக்கிறார். வரும்போது புலம்பிட்டு வந்ததே அறிந்திருக்கிறார். நான் ஆராதனையில் சொன்ன மாதிரி அதற்கும் அவருக்கு அர்த்தம் தெரியும். உங்கள் பெருமூச்சுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பெருமூச்சுக்கு யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். ஹரி சொல்லுடா. இதுக்கு என்ன அர்த்தம்? தூக்கு
பாஸ்டருக்கு தூக்கம் வருது. அப்போ உங்கள் அம்மா பெருமூச்சு விட்டு அழுதா அப்படி தான் சொல்லுவியோ, அம்மா தூங்குங்கம்மா அப்படி சொல்லுவியோ? ஏன் அழுறீங்க, கவலைப்படுங்க கேட்க மாட்டியா? என்னுடைய பெருமூச்சுகளுடைய வேல்யூ அவருக்கு தெரியும். அவருக்குன்னா ஆத்துக்காரர் இருக்குல்ல, யாருக்கு? ஆமேன். இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினவருக்கு. ஆமேன். அப்போ 5வது, என்னுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? பழைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. பாருங்க, அன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆடு ஒரு பெரிய குழி, ஏதோ ஒரு காம்பவுண்ட் வால் குழின்னு நினைக்கிறேன், ஒரு 100 அடி நீளத்துக்கு குழியை தோண்டி போட்டிருக்காங்க காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு. ஒரு நல்ல கொளுத்த ஆடு அந்த குழிக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? ஒருத்தன் கஷ்டப்பட்டு அந்த குழிக்குள்ளே இறங்கி அந்த ஆடை எப்படியோ, அது ஓட்டையை விட ஆடு பெருசாக இருக்குது, எப்படி மாட்டுச்சு எனக்கும் தெரியல. அவன் நெளிச்சு புளிச்சு அதை அப்படியே அமுக்கி பிதுக்கி என்ன செஞ்சிட்டான்? வெளியே ஆடு ஜாலியாக துள்ளி குதிச்சு இப்படி சுற்றி போய் ஒரு 10 அடி தாண்டி அதே குழிக்குள்ள மறுபடியும் விழுந்துட்டு அவன் பார்த்தான். அதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கன் எடுத்து சுட்டிருப்பார்னு நினைக்கிறேன் கோவத்தில். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தான் குழியிருந்து தூக்கி விட்டார். இந்த ஆடு என்ன செஞ்சிருச்சு? அப்படின்ட்டு சுற்றி போய் மறுபடியும் பழைய அடிமைத்தனம், பழைய கடன், பழைய வியாதி, பழைய பிரச்சனை, பழைய பாவம், இப்படி பழைய குழியில் விழுறோம். ஆனால் இந்த கானான் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை சொல்லுங்க, இதுதான் கானானின் வாழ்க்கை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. நான் என் வாழ்க்கையில் எந்தெந்த பழைய பிரச்சனை அனுபவிச்சனோ இனி நான் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. 6வது, மலை பள்ளத்தாக்கு உள்ள இடம் தான், ஆனால் திராட்சை கொலை உண்டு. வேதவசனம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன். அதுதான் கானானின் வாழ்க்கை. பக்கத்தில் சொல்லுங்க, கானானின் வாழ்க்கை. இது நமக்குரிய சொத்துங்க, நம்ம வாரிசுங்க, விட்டுறக்கூடாதுங்க. அல்லேலூயா. வாரிசு. உங்கள் அம்மா உங்களுக்குன்னு ஒரு இடத்த எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, உங்களுக்குன்னு ஒரு நகையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அதை நீங்கள் விடுவீங்களா? சும்மா சொல்லுங்க, நான் தான் வாரிசு, எனக்கு உரியது தான் என்று சொல்லி எப்படி ஆகிலும் அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. எனக்குரியது, என் பங்கு, கானானின் ஆசீர்வாதம் எனக்குரியது. சொல்லுங்க, கானானின் ஆசீர்வாதம் எனக்குரியது. இதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இது வெளிப்படுங்க. நிச்சயமாகவே பாலும் தேனும் நம்ம லைஃப்பில் ஓடும். இது சும்மா ஏட்டு சுரக்க கிடையாது இந்த சத்தியம். இதை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்கலையா, அதனால் அவங்களுக்கு அது என்ன செய்யலையா? பலன் கொடுக்கலையா. பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் எப்படி அப்படி கேளுங்க, நீங்கள் விசுவாசத்தோடு கேட்குறீங்களா? இதெல்லாம் வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியம். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே. இதுவரைக்கும் நீங்கள் இந்த கானான் தேசத்தை எப்படி நினச்சிங்கன்னு தெரியல, இனி உங்கள் சொத்தாக நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. யாத்திராகமத்தில் கானானை பற்றி படிச்சிங்கன்னா, இது என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பம் இப்படி தான் இருக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை கர்த்தர் விசாரிக்கிற வாழ்க்கையாக இருக்கணும் ஆண்டவரே, நலமும் விசாலமுமாக இருக்கணும் ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. இப்படி வசனத்தை பிடிச்சி ஜோம் பண்ணீங்கன்னா பக்கத்தில் சொல்லுங்க, வாழ்க்கை நிச்சயம் மாறிடும். சொல்லுங்க, வாழ்க்கை நிச்சயம் மாறிடும். ஹல்லேலூயா. ரூத் என்ற சகோதரியை குறித்து வேதவசனத்தில் படித்து பாருங்க. எல்லாவற்றையும் இழந்தவள், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வந்தா சகலவற்றையும் திருப்பி கொண்டால். அவளுக்கு வேலை மாத்திரம் கிடைக்கல, வேலை கொடுக்கிற எஜமானியாவே மாறினா. ஹல்லேலூயா. நம்ம கண்ணு எப்பவுமே குறுகிய கண்ணு தான், எப்பவுமே குறுகிய மனப்பான்மை. வேலை கிடைச்சா போதும், ஜோறு கிடைச்சா போதும். ஆண்டவர் பார்த்தார், ரூத்து உனக்கு வேலையா வேணும், உனக்கு வயல்வெளியில் வேலை கிடைக்கணுமா நினைக்கிற, இந்த வயல்வெளிக்கு எஜமானியே நீந்தான். அல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து ஓடும்போது என்ன தெரியுமா கேட்டான்? ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்க. சோறு தந்தா போதும் ஆண்டவரே. பயந்து ஓடி வந்து ட்ரெஸ் எல்லாம் ஸ்மெல்லு, வேர்வை ஸ்மெல்லு. போகும்போது எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸும் பசிக்குப்பா ஒரு சாப்பாடும். ஆனால் திருப்பி வரும்போது எப்படி வந்தான்? அதே இடத்துக்கு வந்தான். இரு பரிவாரம்னா முன்னாடி ஒரு 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 என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஏக்கர் அளவுக்கு ஆடு மாடு வேலைக்காரங்க ஒட்டகம், முன்னாடி ஒரு செட்டு பின்னாடி ஒரு செட்டு. போகும்போது சோறு, பக்கத்தில் சொல்லுங்க பூவா, கூடு தின்னே தீரா, கூடு கிடச்சா போதுன்னு போனான். வரும்போது ஒரு பெரிய வீடை தூக்கிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கை. இயேசுவை நம்புகிறவர்கள் இப்படி தான் மாறுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆதியாகமம் 12:7-8 வாசிங்க. ஆதியாகமம் தரிசனமாகி
கொடுப்பேன் என்றார். கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். நம்முடைய வாழ்க்கையில கானானின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரணும்னா கர்த்தரை ஆராதிக்கிறத, கர்த்தரை சார்ந்திருக்கிறத மாத்திரம் விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. பூவோட சேர்ந்த நாறு நிச்சயம் என்ன செய்யும்? மணக்கும். செடியோட சேர்ந்த கொடி நிச்சயம் பூ பூத்து காய் காய்த்து பழுக்கும். தேவனோடு சேர்ந்திருக்கிற நாமும் நிச்சயம் கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அப்போ சபை கூடி வரதுல என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஜெபிக்கிறத விட்டுறக்கூடாது, துதிக்கிறத விட்டுறக்கூடாது, வசனத்தை நினச்சி பார்க்கறத விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். கர்த்தர் நமக்கு தருகிற வசனங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம புதுசாக கட்டுற வீடு மாதிரி. என்ன மாதிரி? நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க, என்ன செய்வீங்க? மகிழ்ச்சி மக்கா சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? டெய்லி போய் பார்ப்பாங்க. இன்னைக்கு என்னென்ன வேலை நடந்துச்சு, நேற்று என்ன வேலை நடந்துச்சு, ஒழுங்காக நடந்திருக்கா? வசனத்தை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அக்கா சொன்ன மாதிரி காலையிலையும் எத்தனை பேர் பார்க்குறோம்? வசனத்தை காலையில் பார்க்குறோமா, சாயங்காலம் பார்க்குறோமா? புதுசாக கட்டின வீடு அப்பப்போ போய் செக் பண்ணுவோம். இந்த கிச்சன் இப்போ பார்க்குறது ஓட்ட உடசலாக இருக்கும். ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜு வைக்கலாம், இங்கே அது வைக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணுவோம். அப்படி தான் நம்முடைய வசனங்களை, வாக்குத்தத்தங்களை கற்பனை பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ கானானின் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி இப்பொழுதே கற்பனை பண்ணி ஆண்டவரை துதிக்கணும். ஆமேன். 8வது வசனம் வாசிங்க. 7 அப்புறம் 8. அவன் பெயர்ந்து போய் மேற்காகவும் கூடாரம் போட்டு அங்கேயும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏசப்பாவை விட்டுறாதீங்க. ஆமென். அவர்தான் நம்முடைய வாழ்க்கை, அவர்தான் நம்முடைய எதிர்காலம், அவர்தான் நம்முடைய சோர்ஸ், ஆதாரம். ஆமென். நாமெல்லாம் முட்டை, அவர்தான் தங்க முட்டை போடுற வாத்து. ஆமென். நாமெல்லாம் முட்டை. பக்கத்தில் சொல்லுங்க, நீ தான் தங்க முட்டை. நீங்கள் தான். இயேசு தான் சோர்ஸ், அவர் தான் உற்பத்தியாளர், அவர் தான் நம்மை உருவாக்குகிறவர். அவரை பிடிச்சுக்கோங்க, முட்டைக்கு ஒரு குறையும் வராது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சந்தேகம் இருந்தால் ரூத் அக்காவுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்க. சந்தேகம் இருந்தால் குழியில் தூக்கிப்பட்ட யோசேப்பிட்ட கேட்டு பாருங்க. வாசி ஆதியாகமத்தில் வாசி 17 50 வரைக்கும் வாசிப்பாரு. அதான் ஃபோன் நம்பர். ரூத்னு ஒரு புக் இருக்குது, அதுதான் ஃபோன் டைரக்டரியை எடுத்து வாசிப்பார். ஃபோன் டக்குன்னு போயிடும். வாட்ஸ்அப்பை விட ஆதியாகமம் 17 என்னது? மன்னிக்கவும், யோசேப்பு வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிக்குது? 37. சரிங்களா? ஆதியாகமம் 37 தான் ஃபோன் நம்பர். படித்து பாருங்கள், கால் டபக்குன்னு கனெக்ட் ஆகும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி டவுட் எனக்கு வந்திருக்கு, அதான் டக்குன்னு பதில் சொல்லிட்டேன். நாங்கள் எனக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டவங்க தான் நாங்களும். சந்தேகம் இருந்தால் ரூத்துக்கு என்ன செஞ்சு பாருங்க, ஃபோன் பண்ணி பாருங்கள். அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. மரணமே அன்றி உம்மையும் என்னையும் உங்கள் தேவனை என் தேவனை என்ன செய்யக்கூடாது? தேவனை பிடிச்சாங்க, ஆண்டவர் பயங்கரமாக பிடிச்சிட்டார். அல்லேலூயா. புளியங்கொப்பை பிடிச்சா அது உங்களை காப்பாற்றியே ஆகும். பெஸ்ட்டு மரமாக பிடிச்சிருங்க. தேக்க என்ன செஞ்சுருங்க? பிடிச்சிருங்க. தேக்க காட்டில் உன்னதமானவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா உறுதியாக பிடிச்சிருங்க. ஆண்டவருடைய சமூகத்தை மறந்துடாதீங்க. நல்லா ப்ரைஸ் பண்ணுங்க, ஒர்ஷிப் பண்ணுங்க, ஆண்டவருக்கு கனத்தை கொடுங்க. அவர் இந்த கானானின் ஆசீர்வாதமாகிய 6 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவரே, இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீரே, நன்றி. கர்த்தாவே, ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களும் அவருடைய சந்ததிக்கு உண்டு. அதே போல கானானின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் பலிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையாய் மாறட்டும், நலமும் விசாலமான வாழ்க்கையாய் மாறட்டும், கர்த்தர் விசாரிக்கிற வாழ்க்கையாக மாறட்டும், எதிரிகளிடத்திலிருந்து பழைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிற வாழ்க்கையாக மாறட்டும், ஏற்ற நேரத்தில் மழை பெய்கிற வாழ்க்கையாக மாறட்டும். பள்ளங்கள் மேடுகள் உண்டுதான் ராஜா, ஆனால் அவைகளின் மத்தியில செழித்துவங்குகிற வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கையை மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. எல்லாரும் கானானை சுமந்தவர்களாய் வீட்டுக்கு செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போகும்போது காணான அந்த ஓடையில் போட்டு போயிடாதீங்க, வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. God bless you.